ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் 28 தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு வாழ்நாள் நீடித்திருக்க. எபேசியர் 6 அதிகாரம் 2-3 வசனங்கள் சொல்லுகிறது, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. வேதத்தில் 10 கட்டளைகள் இருக்கின்றன. அதிலே 4 கட்டளைகள் மனிதனுக்கும் கர்த்தருக்கும் இடையே உள்ள உறவை பற்றியது. அடுத்த 6 கட்டளைகள் மனிதர்களுக்கிடையே உள்ள உறவை பற்றியது. 10 கட்டளைகளிலே ஒரு கட்டளை மட்டுமே வாக்குத்தத்தம் உள்ள கட்டளையாய் இருக்கிறது. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற வாக்குத்தத்தம் உள்ள கட்டளையை நிறைவேற்றும் போது பூமியிலே உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும். இது கர்த்தரின் வாக்குத்தத்தம். நமக்கு உலக பிரகாரமான தகப்பன் உண்டு, அதே நேரம் ஆவிக்குரிய தகப்பன்மார்களும் உண்டு. அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள் தகப்பனுடைய அன்போடு அருமையான ஆலோசனைகளை சொல்லி நமக்காக பாரம் எடுத்து ஜெபிக்கிறார்கள். எலிசாவுக்கு ஆவிக்குரிய தகப்பனாக எலியா இருந்தார். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எலிசா, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பி அழுதார். எலியா அவரது ஆவிக்குரிய தகப்பன். அதுபோலவே தாவீதுக்கு சாமுவேல் ஆவிக்குரிய தகப்பனாய் இருந்தார். பல வேளைகளிலே தாவீது ரகசியமாய் வந்து சாமுவேல் தீர்க்கதரிசியின் ஆலோசனையை பெற்றுச் செல்வது வழக்கமாயிருந்தது. தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவிக்குரிய தகப்பனாயிருந்தார். பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு எழுதும் போதெல்லாம் விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது என்று எழுதினார். 1 தீமோத்தேயு 1:2. மட்டுமல்ல, தீமோத்தேயுவை குறித்து அவர் சாட்சி கொடுத்து, தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்து நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள் என்று பாராட்டினார். பிலிப்பியர் 2:22. உலக தகப்பனானாலும் ஆவிக்குரிய தகப்பனானாலும் அவர்களை கனம் பண்ணுங்கள், அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். மட்டுமல்ல, நமது பரமபிதாவாகிய தகப்பன், என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 4:10. நீண்டகாலம் செழிப்புடன் வாழ கர்த்தருக்கு செவி கொடுங்கள். தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்கும்போது உங்களுக்கு எண்ணற்ற ஆசீர்வாதங்கள் காத்திருக்கின்றன. அந்த வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமானவை. கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்து அதன்படி நடக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. மட்டுமல்ல, கர்த்தருடைய நாமத்தினாலும் கூட ஆயுசு பெருகும். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். 91 சங்கீதம் 14 மற்றும் 16 வசனங்கள். தேவப்பிள்ளைகளே, வேதம் காட்டும் வழிமுறையை பின்பற்றி நல்ல சுகபலத்துடன், சரீரத்தில் ஆரோக்கியத்துடனும் ஆத்துமாவிலே மகிழ்ச்சியுடனும் நீண்டகாலம் வாழுங்கள். இன்றைய நினைவிற்கு நீதிமொழிகள் 9:11. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். இன்றைய வேத வாசிப்பு காலை ஏசாயா 5 மற்றும் 6 அதிகாரங்கள், மாலை எபேசியர் 1 அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் பெற்றோருக்கும் ஆவிக்குரிய தகப்பன்மாருக்கும்
கீழ்ப்படியுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென். ஆமென்.